நாராயணரை விடுவியுங்கள், இக்கணமே விடுவியுங்கள். நாராயணரை உடனே விடுவியுங்கள் அசுரமாதா. இயலாது, அது நடக்காது. அவ்வாறென்றால் என்னிடம் வேறு வழியில்லை அசுரமாதா திதி. எவ்வாறு தங்களது கணவர் காசிபர் பிரம்மாண்டத்தில் ஐக்கியமானாரோ அதைப் போலவே தாங்களும் இப்பிரம்மாண்டத்துடன் ஐக்கியமாக வேண்டும். கூறுங்கள், தயாராக இருக்கிறீர்களா? தங்கள் கணவர் மகரிஷி காசிபரை போல் தன்னைத்தானே இழக்க தயாராக உள்ளீர்களா? பதிலளியுங்கள். இல்லை. அவ்வாறெனில் நாராயணரை விடுதலை செய்யுங்கள், இக்கணமே. மிக்க நன்றி தேவி பார்வதி. தங்களது சகோதரன் என்றும் தங்களுக்கு கடன் பட்டிருக்கிறான். இப்போது இங்கிருந்து செல்கிறேன். ஆனால் உங்கள் அனைவரையும் எச்சரிக்கிறேன். நன்றாக கேளுங்கள். மகாதேவா, தேவி பார்வதி, நாராயணா, இதுவரை காணாத மாபெரும் யுத்தத்தை எதிர்கொள்வீர்கள். ஏனென்றால் அசுர குரு சிவனை அல்ல, சிவத்துவத்தை அழிப்பதற்கு தீர்வு கண்டறிந்து விட்டார். அதை பற்றி தங்களுக்கு மட்டுமல்ல, இப்பிரபஞ்சத்திற்கே கூறப் போகிறார். நிச்சயம் கூறுவேன். இப்பிரபஞ்சத்திற்கு நிச்சயமாக நான் எடுத்துரைப்பேன். நான் மகாதேவரின் பக்தன், அசுரகுரு சுக்ராச்சாரியன். மகாதேவர் மீது ஆணையாக கூறுகிறேன், சிவத்துவத்திற்கான தீர்வை நான் கண்டறிந்து விட்டேன். அதை எதிர்த்து போராட சிவனாலும் இயலாது, சக்தியாலும் இயலாது. இது நாள் வரை நடக்காத ஒன்று இனி நடக்கப் போகிறது, இனி நடக்கப் போகிறது, இனி நடக்கப் போகிறது. இவ்வையகம் தயாராக இருக்கட்டும். இனி பிரளயம் ஏற்படும், பிரளயம் ஏற்படும். இனி அசுரர்களான நாங்கள் உங்களை எதிர்த்து வெற்றி பெறுவோம், இல்லையில் முற்றிலுமாக அழிவோம். இந்த அசுரமாதா திதி உங்கள் அனைவரையும் எச்சரிக்கிறேன். வாருங்கள் குருதேவா.
இதற்கு முன்பும் இவ்வாறு எச்சரித்திருக்கிறார்கள். நம்முடன் சிவனும் சக்தியும் இருக்கும் வரை அசுரமாதா தித்தியும் அசுர குருவும் இப்பிரபஞ்சத்திற்கு எதிராக ஏதும் செய்ய இயலாது. இழப்பதற்கு விரோதியிடம் ஏதும் இல்லாத பொழுது அவர்களின் தாக்குதல் மிகவும் வலுப்பெற்றிருக்கும். அனைத்தையும் இழக்க நேர்ந்தாலும் நினைத்ததை அடைந்திட வேண்டுமென்று அவர்களின் முடிவு திடமானது என்று தாங்கள் அறிந்திருக்கவில்லை. அவர்கள் விழியில் நம்பிக்கையை கண்டிடவில்லை. எனவேதான் நீங்கள் கவலை கொண்டிருக்கவில்லை. எனினும் அவர்களின் எண்ணத்தை நான் அறிந்திருக்கிறேன். ஆகையால் இந்த சிவன் கவலை கொண்டிருக்கிறான். சிவன் கவலையுடன் இருக்கிறார் எனில் சக்தியும் கவலையுடன் தான் இருப்பாள். சிவசக்தி கவலையுடன் இருக்கிறார்கள் எனில் பிரபஞ்சம் பேராபத்தை எதிர்கொள்ளப் போகிறது என்ற அர்த்தம். சிவன் என்றும் இவ்வாறு கவலையுடன் இருந்து நான் கண்டதில்லை. இது நமக்கு நற்செய்தி அல்ல. நாம் பெரும் ஆபத்தை எதிர்கொள்ளப் போகிறோம். நாராயணா, அசுரர்களின் செயலை எண்ணி சிவசக்தி ஏன் கவலையாக இருக்கிறார்கள்? அசுரர்கள் என்ன செய்யவிருக்கிறார்கள்? அவர்களிடம் அரசனும் இல்லை, ராஜ்யமும் இல்லை. மும்மூர்த்தியர்கள், அமிர்தம் பருகிய தேவர்களுக்கு எதிராக அவர்களால் என்ன செய்ய இயலும்? தேவராஜனாக இருந்தும் சிவசக்தியின் வார்த்தைகளை சந்தேகிக்கிறீர்களா? சிவபக்தரான சுக்கிராச்சாரியர் சிவன் மீது ஆணையிட்டு கூறுகிறார் என்றால் அதன் அர்த்தம் இனி நடக்கவிருப்பது பயங்கரமாக இருக்கும். சற்று சிந்தியுங்கள். அவர்கள் எத்தகைய திட்டத்தை தீட்டியிருப்பார்கள் என்று. அவர்களுடைய திட்டம் நிறைவேறினால் பிரபஞ்சத்திற்கு பேராபத்து நிகழும். அசுரகுரு அவ்வாறு என்னதான் செய்யவிருக்கிறார்? இது அசுரகுரு அசுரமாதாவின் அழைப்பு. அசுரமாதாவும் அசுரகுருவும் நம்மை அழைக்கிறார்கள். முக்கியமான விஷயம் ஏதாவது இருக்கும். அசுரமாதாவும் அசுரகுருவும் இப்பொழுது தேவர்களுக்கு எதிராக புதிய யுத்தத்தை தொடங்கியுள்ளார்கள். நம் அனைவரும் அங்கு செல்ல வேண்டும். பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து இடங்களிலிருந்தும் அசுர சேனையை குருதேவர் எதற்காக அழைக்கிறார்? நான் அறியேன் தேவி. ஆனால் இவ்வாறு அசுரர் யாவரையும் ஒருங்கிணைப்பதென்பது தேவர்களுக்கு நற்செய்தி அல்ல. இனி அசுர குலம் மற்றும் அண்ட சராசரத்தின் எதிர்காலம் அசுரகுரு சுக்கிராச்சாரியர் மற்றும் அசுரமாதா திதியின் வசமே உள்ளது. எனது மனம் மிகவும் கவலை கொள்கிறது.
இதற்கு பின்னால் என்ன உத்தேசம்தான் இருக்கும்? இந்திரதேவா, அசுரர்கள் மாபெரும் திட்டத்தை தீட்டுகிறார்கள். உலகில் உள்ள அசுரர்கள் ஓரிடத்தில் ஒன்று கூடுகிறார்கள். அப்படியென்றால் அசுரகுருவின் எண்ணம் யுத்தம். அவ்வாறென்றால் சரி, வரச் சொல்லுங்கள். தேவர்களின் சேனையை இங்கு வரச் சொல்லுங்கள். நாம் ஒரே தாக்குதலில் அசுரர்களையும் அவர்களது எதிர்காலத்தையும் அழித்துவிட வேண்டும். தேவர்களின் சேனையை இங்கே வரச் சொல்லுங்கள். இது யுத்தத்திற்கான சங்கநாதம் அல்ல. சுக்கிராச்சாரியார் என்ன செய்ய தீர்மானித்துள்ளார் விளங்கவில்லையே. அசுரகுரு, அசுரமாதா, உலகிலும் இருந்த அசுரர்களை தாங்கள் இங்கு ஒரே இடத்தில் ஒருங்கிணைத்திருக்கிறீர்கள். கூறுங்கள், எதற்காக எங்களை வரவைத்தீர்கள்? ஒரு மாபெரும் தியாகத்திற்காக. பெரும் தியாகத்தை செய்ய அனைவரும் தயாராக இருக்கிறீர்களா? உலகிலும் உள்ள அசுரர்கள் ஒன்று கூடியுள்ளார்கள். நாம் முன்னேறிச் செல்வோம். யுத்தம் நேர்ந்ததென்றால் நாம் நமது ஒரே தாக்குதலில் அசுர குலத்தினையே அடியோடு அழிக்க வேண்டும். அவர்களை அடையாளம் இல்லாமல் ஆக்க வேண்டும். ஹர ஹர மகாதேவா, ஹர மகாதேவா, ஹர மகாதேவா, ஹர மகாதேவா, ஹர மகாதேவா, ஹர மகாதேவா. இந்த யுத்தத்தில் நாம் ஆயுதத்தை கொண்டு வெல்ல இயலாது. ஆகையால் வன்முறையை கையாளப் போவதில்லை. ஏனென்றால் எதுவரை அமிர்தம் பருகிய தேவர்கள் பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் இவர்கள் அனைவரும் இருக்கிறார்களோ அதுவரை நம்மால் வெல்ல இயலாது. ஆகையால் இந்த யுத்தத்தில் நாம் யுக்தியை தவிர வேறு எதையும் பிரயோகிக்க கூடாது. நாம் தேவர்களையும் சிவபெருமானையும் தோற்கடிப்பதற்கு என்ன யுக்தி உள்ளது? ஆத்மதானம். அசுரர்கள் அனைவரும் இந்த யாகத்தில் ஆகூதியிட வேண்டும். அதன் காரணமாக யாகத்திலிருந்து அண்டம் முழுவதிலும் அசுர குணம் அணு அணுவிலும் பரவ வேண்டும். எவ்வாறு சிவத்துவம் பிரபஞ்சத்தில் உள்ள அணு அணுவிலும் உள்ளதோ அதைப் போலவே அசுர குணமும் அணு அணுவிலும் நிறைந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் வெற்றி பெறுவோம். அப்பொழுதுதான் நமது அசுர குலமே பிரபஞ்சத்தை ஆளும். பிரபஞ்சத்தை ஆளும். சுக்கிராச்சாரியரே,